Peacemakers of Christo. உன் பிள்ளைகளால் நீ சந்தோஷப்படுகிறாயா, அவமானப்பட்டாயா, அவமானப்படுகிறாயா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே கபிரியேல் தூதர் சக்கரியாவிடம், நீ மகிழ்ந்து பேருவகை கொள்ளுவீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர், அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார், திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார், தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார், அவர் இஸ்ராயேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிக்க கூடிய வல்லவர் நீர்தான் சுவாமி. ஆமா ஆண்டவரே, நான் செய்த பாவமே இன்று நான் கண்ணீரோடு இருக்கிறேன் ஐயா. அந்நாளிலே சக்கரியாவிடம் கபிரியேல் தூதர் கூறியது, நீ பேருவகை பெறுவாய், நீ பெருமைப்படுவாய், அவனால் அனைவரும் மகிழ்ச்சி அடைவர், உன் மகனால் அனைவரும் ஆசீர்வாதங்களை பெறுவர் என்று கபிரியேல் தூதர் கூறினார் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ ராஜாவே, யார் விட்ட கண்ணோ ஆண்டவரே, யார் விட்ட சாபமோ ஆண்டவரே, யார் செய்த பாவமோ ஆண்டவரே, என் வயிற்றுல ஆண்டவரே நான் எதிர்பாராத பிள்ளை வந்து கிடக்குது சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, என் புள்ள எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், நல்லா படிக்கும், நல்லா வேலைக்கு போவான், திறமையா இருப்பான், அம்மா அப்பா மேல பாசத்தை காண்பிப்பான், ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருப்பான், தெய்வ பக்தி உடையவனாக இருப்பான், அவன் என்னாலும் கோயிலுக்கு ஓடுவான் என்று நினைத்தேன் ஆண்டவரே. சம்பாரிச்ச காசை எனக்கு கொடுப்பான், அவன் மனைவியையும் என்னையும் நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சேன் ஆண்டவரே. இசப்பா தெய்வமே, என் கனவெல்லாம் கரியா போச்சு ஆண்டவரே. அப்பா, என் முகமெல்லாம் கரி ஆண்டவரே. ஏசப்பா, என் பிள்ளையினால பெருமை வரும் நினைச்சேன், அவமானம் வந்து நடக்குது ஆண்டவரே. ஏசப்பா, என் பிள்ளையினால சமாதானம் வரும் நினைச்சேன், சண்டை வந்து கிடக்குது ஆண்டவரே. என் பிள்ளையினால அப்பா எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க நினைச்சேன் ஆண்டவரே. என் புள்ள கோர்ட்டு கேஸுக்கும் ஜெயிலுக்கும் ரவுடிகளோடையும் கெட்ட நண்பர்களோடையும் அலைந்து கொண்டு இருக்கிறான் சுவாமி. ஏசப்பா, என் புள்ள நல்லா சாப்பிட்டுட்டு தடனா இருப்பான் நினைச்சேன், என் புள்ள குடிகாரனா இருக்கிற ஆண்டவரே. கஞ்சாவுக்கும் போதைக்கும் பொருளுக்கும் அடிமையாகி கிடக்கிறான் சுவாமி. ஏசப்பா, என் புள்ள என் பேச்ச கேட்பான்னு நினைச்சேன் ஆண்டவரே. அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் ஓடி போயிட்டான் ஐயா. அப்பா, என் மவ என் பேச்ச கேட்பான்னு நினைச்சேன் ஆண்டவரே. அவ சுயநலவாதியா இருப்பா, என் சொத்தெல்லாம் எடுப்பா, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்குவான்னு நான் நினைச்சே பார்க்கலையா ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ ராஜாவே, என் பிள்ளையினால இன்னைக்கு எனக்கு நோய் தான் ஐயா, என் பிள்ளையினால எனக்கு மன வேதனை ஐயா, என் பிள்ளையினால சந்தோஷத்தை இழந்த ஆண்டவரே, என் பிள்ளையினால சொத்தை இழந்த ஆண்டவரே, என் பிள்ளையினால நகையை இழந்த ஆண்டவரே, என் பிள்ளையினால என் உறவுகளை இழந்தேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, அன்றைய நாளிலே யோவான் பெருமை மிக்கவராக இருந்தார் ஆண்டவரே. உலகமெல்லாம் இந்நாள் வரை அந்த மகனை பற்றி அவர் உன்னதர், பக்தி உடையவர், இறை வாக்கினர் என்று போற்றி வருகிறது ஐயா. ஆனா வீதிக்கு போனா என் பிள்ளைய பத்தி ஆண்டவரே எனக்கு முன்னாடியே திட்டுறாங்க அப்பா. அப்பா, என் பிள்ளைய ஆண்டவரே அழித்து போடுவேன் என்று என் முன்னாடியே சொல்றான் ஆண்டவரே. என்னால தாங்கிக் கொள்ளவே முடியலப்பா. என் புள்ள படுகிற கஷ்டங்கள் எல்லாம் தாங்க முடியலையே. அப்பா தெய்வமே, என் புள்ள நல்லா இருக்கணும், நான் அம்மா அப்பா பாத்துக்கணும், நான் நிறைய கையில காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. வேலைக்கு போறான்ப்பா ஆண்டவரே, ஒரு வேலையும் நிரந்தரமா இல்லப்பா, வேலை வேற தேடுறான்ப்பா, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஏசப்பா, அவன் மனைவிக்கு தெரியாம என்கிட்ட வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போறான்ப்பா. அப்பா, அவன் மனைவியோட நான் சந்தோஷமா வாழலன்னு சொல்றான்ப்பா. அவன் அப்பா ரொம்ப மன வேதனைக்குள்ளா இருக்கிறான் ஆண்டவரே. அப்பா,
என்னுடைய கணவர் ரொம்ப மோசம் என்கிட்டயே வந்து சொல்றாரு ஆண்டவரே. அப்பா, என் மகள் கண்ணீர் விடுகிறாள் ஐயா, வாழ முடியாமல் தவிக்கிறாள் ஐயா, என் வாழ்க்கையே நாசமா போச்சேன்னு சொல்றா ஐயா. இயேசுவே, என் பிள்ளைகளுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னால ஆண்டவரே மன நிம்மதியா இருக்க முடியல சுவாமி. ஆண்டவரே, என் பிள்ளைங்களை நான் காப்பாத்தணும்னு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன் ஐயா. ஆனால் ஆண்டவரே, பகைவனும் சாத்தானும் என் பிள்ளைங்களை விடுறதில்லை ஆண்டவரே. அப்பா, அவர்களை வஞ்சிக்கிறான், தூண்டி விடுகிறான் ஆண்டவரே, சோர்வை கொடுக்கிறான், நோயை கொடுக்கிறான் அப்பா, மன உளைச்சலை கொடுக்கிறான் ஆண்டவரே. நீர் வாங்கப்பா, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. ஏசப்பா, என்னால முடியலப்பா, எனக்கு வயசாகி போச்சு ஆண்டவரே. இயேசுவே, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, என் புள்ள ஆண்டவரே குடிகாரனா மாறி கிடக்கிறான் ஐயா. என் புள்ள ஆண்டவரே அடங்காமல் இருக்கிறான் ஐயா. ஆண்டவரே, என் புள்ள அப்பா ரவுடிய போல இருக்கிறான் ஆண்டவரே. எல்லா பொருளையும் எடுத்து உடைக்கிறான் சுவாமி. ஆண்டவரே, கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இதெல்லாம் நரக வீடுன்னு சொல்லிட்டு போறான் ஆண்டவரே. நீலாம் இருக்கிறது சாவலான்ட்டு என்ன பார்த்து நான் பெத்த தாய் ஆண்டவரே என்ன பார்த்து சொல்றான் ஐயா. என் பெத்த தகப்பேன் ஆண்டவரே என்ன பார்த்து சொல்றான் ஆண்டவரே. அப்பா, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், யார்கிட்ட புலம்புவேன்? என் வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போச்சு அப்பா. ஆண்டவரே, என் குடும்பத்தை நீ காப்பாத்த மாட்டிடா ஆண்டவரே. இயேசு ராஜாவே, அப்பா, இந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்ததுக்கு பதிலாக ஆண்டவரே ஒரு கல்லை பெற்றெடுத்திருக்கலாமோ என்று தோன்றுது ஆண்டவரே. ஐயோ ராஜாதி ராஜாவே, என் பிள்ளையால எனக்கு பெரிய மன உளைச்சல் ஐயா. எனக்கு திருமணம் வேண்டாம், நான் இப்படியே இருப்பேன் தான் சொல்றான். நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றான் ஆண்டவரே. அப்பா, நான் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் ஆண்டவரே. என் இஷ்ட பிரகாரம் தான் நான் வாழ்வேன்னு சொல்றான் ஆண்டவரே. நான் எவளோடையாவது இருப்பேன், நான் எவனோடையாவது இருப்பேன், நான் அவளோட மட்டும்தான் இருப்பேன், நான் அவனோட மட்டும்தான் இருப்பேன்னு என் புள்ள என்கிட்டயே சவால் விடுது ஆண்டவரே. ஏசப்பா, என்னை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, என் கர்ப்பப்பைய காப்பாத்துங்க ஐயா. ஐயா, என் வம்சத்தை காப்பாத்துங்க ஐயா. என் மீது மனமிறங்கி தெய்வமே, நான் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போகாமல் அசப்பா தெய்வ கர்த்தாவே, அப்பா, என் பிள்ளைய காப்பாத்தி எனக்கு கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி
மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டர், இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.